வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேதா கிளாசிக்கல் அக்குபஞ்சர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றி என்னென்ன தவறான அபிப்பிராயங்கள் மக்கள்கிட்ட நிலவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அக்குபஞ்சர் சிகிச்சை முறை அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி என்னென்ன ஒரு தவறான கண்ணோட்டங்கள் மக்கள்கிட்ட நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அபிப்பிராயம், அதாவது தவறான அபிப்பிராயம், அக்குபஞ்சருங்கிறது இப்போ நம்ம ஒரு நீடில் ஒரு இடத்துல தொட்டு குணமாக்குறது மூலமாகவோ அல்லது நம்ம விரல் நுனியை ஒரு புள்ளியில் தொட்டு குணமாக்கும் போது நம்ம அந்த சிகிச்சை அளிக்கிறவங்க ஏதோ மந்திரம் சொல்லி குணமாக்குறாங்க அப்படின்னு நிறைய மக்கள் நினைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது அக்குபஞ்சருங்கிறது ஏதோ ஒரு மாந்திரிக சம்மந்தப்பட்டது அப்படின்னு கூட சில பேர் நினைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அக்குபஞ்சர் சிகிச்சையில் அல்லது தொடு சிகிச்சை அப்படிங்கிறதுல நரம்புகளை ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டி விட்டு குணமாக்குறாங்க, நோய்களை குணமாக்குறாங்க. அதாவது இந்த முறுக்கேற்றுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணி நோய்களை குணமாக்குறதா சில பேர் நம்புகிறாங்க. மூணாவது, அக்குபஞ்சருங்கிறது ஒரு பிளேசிபோ எஃபெக்ட் அப்படின்னு குற்றம் சாட்டுறவங்க கூட இருக்கிறாங்க. பிளேசிபோ எஃபெக்ட் அப்படின்னா, அக்குபஞ்சர் சிகிச்சை ஒருத்தருக்கு கொடுக்குறோம், நம்ம ஒரு நோயாளிக்கு கொடுக்குறோம். அந்த நோயாளி அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கும்போது தான் குணமாயிருவோன்னு நம்புகிறாரு. அந்த நம்பிக்கை அவர் குணப்படுத்திடுது அப்படின்னு சில பேர் ஓப்பனாகவே குற்றம் சாட்டுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான பலதரப்பட்ட தவறான அபிப்பிராயங்கள் அக்குபஞ்சரை பற்றி இருக்குது. இது ஆங்கிலத்தில் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபிப்பிராயங்கள் எல்லாமே உண்மை கிடையாது. இதில் எதுவுமே உண்மை இல்லை. அக்குபஞ்சருங்கிறது ஒரு பகுத்தறிவுக்கு உட்பட்ட ஒரு அறிவியல் முறை தான். அது ஒரு சயின்ஸ் தான். அது பகுத்தறிவுங்கிறது நம்ம லாஜிக்கலாக நம்ம அந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த பகுத்தறிவுக்கு உட்பட்ட ஒரு அறிவியல் முறை தான் அது. இதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்தடுத்த உண்மையில் அக்குபஞ்சரை பற்றிய தகவல்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.